evening, students. Good evening, Good ma'am. evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. வீடியோ தமிழ் ஒரு ஐடியில இருக்குங்க பாருங்க. தமிழ் இந்த புக் தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இந்த சாப்டர் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. Ma'am. இந்த சாப்டர் பார்க்கணும். இதெல்லாம் Ma'am. இதெல்லாம் பார்த்தாச்சு. அன்னக்கிளி உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அன்னக்கிளி கண்ணன் மைக் ஆஃப் பண்ணுங்க. தமிழ் மகேஷ் மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மேடம் கிளாஸ் எடுக்கும்போது மைக் ஆஃப் பண்ணி நீங்கள் எதாவது பேசணும்னு நினைக்கும் போது மட்டும் நீங்கள் மைக் ஆன் பண்ணிங்க. Yes, sir. Yes, sir. இந்த சாப்டர்ல இருந்து பார்க்கலாமா? இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்கறோம். Okay, ma'am. ஆடுவான் out. Yes, ma'am. Yes, ma'am. ஆடுவான். வேறுபட்ட எண்ணை எழுத்தை கண்டறிதல். ஓகேவா? இதுல இருக்க ஆடுவான் out தான் கண்டுபிடிக்கணும். மேடம் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க மேடம், எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 239, 628, 325, 459. இதுல எது டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? Yes, ma'am. இது வந்து எதுவுமே எதோட ஸ்கொயர்மே கிடையாது. Ma'am, cube. எதுக்குமே ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, கியூப் கிடையாது. அப்ப எப்படி நம்ம ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க முடியும்? அவங்க ஏதோ வேற ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்க. Ma'am. Sir, minus, ma'am. 2ஓட cube வந்து 8ங்க ma'am. 3ஓட cube வந்து 27ங்க ma'am. 4ஓட cube வந்து 64 வரணுங்க ma'am. 63 கொடுத்திருக்காங்க. 63 போட்டுருக்காங்க. சோ அதனால நான் செகண்ட் சம்முக்கு போறேன். நீ ஃபர்ஸ்ட் சம்மை பாரு. ஃபர்ஸ்ட் சம் 239, 628, 325, 459. அப்படின்னா என்ன? இந்த 2 + 3, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை கூட்டிருக்காங்க, தேர்ட் நம்பர் ஆன்சரா வரணும். ஓகேவா? இப்ப இது பாரு, 6 + 2 8 வந்திருக்கு. இது 3 + 2 5, 4 + 5 9. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஆட் ஒன் அவுட். அது பாரு, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 தானே வரணும். உங்களுக்கு 9 வந்திருக்கு பாருங்க. ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் சம். Ma'am, புரியல ma'am. Yes, ma'am. புரியுதுங்க ma'am. இது 4 நம்பர்ல ஆட் ஒன் அவுட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 4 இதுல வித்தியாசமானது. ஓகேவா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 2, ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரை கூட்டிருக்காங்க. 2 + 3 உங்களுக்கு 5 வரணும். ஆனா அங்க 9 வந்திருக்கு. அடுத்தது 6ஐயும் 2ஐயும் கூட்டுங்க, 8. வருதா? செகண்ட் நம்பர் பாருங்க, 6 + First ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் ஆன்சரா வரும். okay. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பர்ல மட்டும் வரல. 2ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 5 ma'am, but 5 9. வரணும். ஆனா 9 வந்துருச்சு. ஸோ அதுதான் ஆகும். ஓகேவா? Okay, ma'am. Okay, ma'am. நெக்ஸ்ட் பாருங்க, 64, 63, 27, 36, 85, 29. அடுத்து 82, 37. இதுல வந்து என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். 27 பிரைம் நம்பர் கிடையாது. 36 பிரைம் நம்பர் கிடையாது. பாக்கி எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ அதனால வேறுபட்டது எதுனா 27, 36. அதாவது ஸ்கொயர் வேல்யூ 3 ஸ்கொயர் 27, 3 cube 27. Yes, ma'am. 6 ஸ்கொயர் 36. Okay, ma'am. ஓகேவா? மத்தெல்லாம் இதெல்லாமே பிரைம் நம்பர்ஸ், இது மட்டும் நான் பிரைம் நம்பர். அதனால இதுதான் ஆட் ஒன் அவுட்.
அடுத்தது ஏ இ பி ஓ. இதுல எது ஆட் ஒன் அவுட்? மேம் ஏ இ ஓ வந்து vowels மேம். Vowels. பி வந்து consonant. சோ அது மட்டும் அதுதான் ஆட் ஒன். ஓகேவா? அப்ப இதுல அதே மாதிரி இங்க இதுக்கு எக்ஸசைஸ் பாருங்க. எக்ஸசைஸ் கண்டுபிடிங்க. மேம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்றேன் மேம். மேம் 63 தான் மேம் ஆப்ஷன். 63. ஏன்னா இதெல்லாம் கியூப் 2 வேல்யூ. ஓட ஸ்கொயர்ட் 8 மேம். 3 ஓட 2 ஓட கியூப் 8 மேம். 3 ஓட கியூப் 27 மேம். 4 ஓட 5 ஓட கியூப் 125 மேம். பட் 6 ஓட 4 ஓட கியூப் வந்துட்டு 64 பட் ஆனா 63 கொடுத்திருக்காங்க மேம். 63 தான். எஸ் மேம். நெக்ஸ்ட் E மேம். ஆப்ஷன் E மேம். E மேம். எல்லாமே கான்ஸ்டன்ட் E மட்டும் vowels மேம். இதுல வந்து எது பி வவல் அவனுக்கு? மேம் E மேம். இதுக்கு வந்து அப்படி இல்ல. இ வந்து வவல். இ வவல் பாக்கி எல்லாம் கான்சனன்ட்ஸ். கரெக்ட். அடுத்து தேர்ட் சம் 0 0. ஜீரோ தான் அதுக்கு ஆட் ஒன் அவுட். சரியா? இது வந்து இது மத்தது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா? இப்பயே சொல்றீங்களா? பிராக்டீஸ் பண்றோம். மேம். ஃபோர்த் சம் கீழே வந்து ஆன்சரே இருக்கு. ஃபோர்த் சம் பாருங்க. 484 352 561 421. இப்ப வந்து இதுல முதல்ல கூட்டணும் பாத்தீங்களா? இப்ப அதை கழிச்சிருக்காங்க. செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழிச்சிருக்காங்க. 8ல 4 போயிடுச்சுன்னா 4. அடுத்த மாதிரி 5ல 3 போச்சுன்னா 2. தேர்ட் நம்பர் ஆன்சரா வருது. அது மாதிரி இதுக்கு 5ல 6 போச்சுன்னா 1. அப்ப அதே மாதிரி இல்ல 4ல 2 போச்சுன்னா 2 தானே வரணும். 4 ஆனா இங்க வந்து 1 இருக்கு. சோ அதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? ஓகே மேம். மத்த எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இருக்கு. அடுத்தது பாருங்க. இதுல வேறுபட்ட வார்த்தை. வேறுபட்ட வார்த்தைனா பாருங்க. சிங்கம், புலி, மான், சிறுத்தை. மான். ஏன்னா சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் வந்து இது கார்னிவோரஸ். இது மட்டும் ஹெர்பிவோரஸ். அதாவது அது ஊன்னி, இது கார்னிவோரஸ். அடுத்தது பாருங்க. பேருந்து, கூடுந்துனா வேன். கீழே இங்கிலீஷ்ல இருக்கு. மகிழுந்துனா கார். தொடர்வண்டினா ட்ரெயின். ஏன்னா இந்த 3 வண்டியும் ரோட்வேல போகும் மேம். ட்ராக்ல போகும். அப்புறம் தள்ளு, குதி, சிந்தி, ஓடு. திங்க் மட்டும்லாம் உடம்பால செய்யறது. பாம்பு, புறா, மயில், கிளி. பாம்பு. ஏன்னா 3 பேர்டு அது மட்டும். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், மலையாளம். அறிவியல் மேம். அறிவியல் மேம். சாரி மேம். 3 லாங்குவேஜ் அறிவியல் மட்டும் லாங்குவேஜ். அதனால லாங்குவேஜ். அறிவியல். மழை விடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்றீங்களா? எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அந்த எக்ஸர்சைஸ் இருக்கு இல்லையா,
Yes, இந்த ma'am. எக்ஸசைஸ் மட்டும் நீங்க இப்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல இருக்கு பாரு. ஓகே மிஸ். இத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 5 minutes தான். ஓகே மிஸ். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களே டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே மேம். ஸ்கூல் பத்தி சொல்லாத எனக்கு வேண்டியதில்லை. அது வேற ஸ்கூல் பத்தியே சொல்லாதீங்க. அது வேற என்ன பத்தியா என்ன பத்தி சொல்லுங்க. நான் இன்ட்ரெஸ்டட். அப்ப டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொன்ன அமைதியா இருக்கீங்க. மேம் சொல்லணும் ஆன்சர். மேம் ஆன்சர் சொன்னது கரெக்ட்டா நான் சொல்றேன். மேம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷிம்லா மேம். மிஸ் செகண்ட் ஜூன். செகண்ட் ஒன் டிசம்பர். ஜூன். செகண்ட் டிசம்பர். மிஸ் செகண்ட் இது ஈஸி தானே, எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கலாம். எஸ் மேம். மேம் மேம் இது அனுப்புங்க மேம். நாங்க அப்படி செஞ்சு அனுப்புறாங்க மேம் திரும்பவும். எஸ் மேம். இப்ப இதுல ஒரு 10 கணக்கு நீங்க சொல்லுங்க ஆன்சர். மித்தது நீங்க இதா சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷிம்லா. செகண்ட் ஒன் டிசம்பர். தேர்ட் ஒன் வந்துட்டு காலிஃப்ளவர். ஃபோர்த் ஒன் பிங்க். ஃபிஃப்த் ஒன் தெரியல மேம். சிங்கம். சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன். செவன்த் ஒன் வந்துட்டு டெல்லி. எய்த் ஒன் 7th ஒன் எப்படி டெல்லின்னு சொல்ற? டெல்லி மேம் அது இது 7th ஒன்னு டெல்லி கிடையாது. டெல்லியில வந்து பீச் கிடையாது. பாக்கி எல்லா ஊர்லயும் பீச் இருக்கு. சோ அப்ப வந்து இது இல்ல டெல்லியில இங்க கேரளாவுல தான் பீச் இருக்கு. பாக்கி இது பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இது மூணுலயும் பீச் இல்ல. ஹரியானா மேம். அதனால 7th ஒன்னுக்கு வந்து என்ன வருது? கேரளா. ஓகே மேம். கேரளாவுல தான் கடல் இருக்கு. பஞ்சாப்ல, ஹரியானால, டெல்லில எல்லாம் என்ன கிடையாது, கடல் இல்ல, ஆறு தான் இருக்கு. ஓகே மேம். நெக்ஸ்ட் தமிழ். 8th புஷிங். மேம் தள்ளுதல். புஷிங். புஷிங் மேம். புஷிங் இல்லவா, அது வந்து ஓட்டுதல், டிரைவிங். டிரைவிங்கா மேம்? ஆமா மேம் 9th one lizard மேம். 9th one மேம் 9th one lizard மேம். 9th one வந்து திமிங்கிலம். எஸ் மேம், அதெல்லாம் லேண்ட்ல இருக்கும். பட் ஆனா வேல் வந்து சீல தான் மேம் இருக்கும். அல்ல மத்ததெல்லாம் நம்ம லேண்ட்ல இருக்கா, அது மட்டும் சீல இருக்கும். 10th one year. 10th பாடி சம்பந்தம் பார்த்தது. மிச்சம் ஆக்ஷன். அவ்வளவுதான். ரெகுலர் ஆக்டிவிட்டி.
மேம் நீங்க பேசிட்டு கே நான் பேசவே இல்லைண்ணா. இதுல பாருங்க, தொடர்பு கண்டறிதல். பாருங்க 23 இங்க இருக்க ரிலேஷன்ஷிப் தான் அடுத்த பக்கம் வரணும். 20 அதாவது 23 தானே, 23 125 16 क्वेश्चन மார்க். இப்போ என்ன 125 வந்துருக்கு, அது முதல்ல போட்ட மாதிரி தான். கீழே சொல்யூஷன் பார்த்தா டூவையும் மேம் 2 plus 3 5 5 ஓட கியூப் வந்து 125 மேம். 1 plus 6 7 7 ஓட கியூப் வந்து 343 மேம். எஸ் மேம். வெரி குட். அவ்வளவுதான். 7 கியூப் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் அதுல அடுத்த சம்ம பாருங்க. சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிக்கலாம். மேம் 3 ஓட ஸ்கொயர்ட் வந்து 9 4 ஓட கியூப் 64 மேம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 7 ஓட ஸ்கொயர்ட் வந்து 49 மேம். 8 ஓட கியூப் வந்துட்டு 512 மேம். அப்ப அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். எஸ் மேம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மேம். தேர்ட் ஒன் மேம் அது தெரியல மேம். மேம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கப்புறம் தெரியல மேம் அந்த சைடு. ஃபாரஸ்ட்ல வந்துட்டு அனிமல்ஸ் விலங்குகள் அனிமல்ஸ் அனாலஜி மார்னிங் எஸ் மேம். நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸர்சைஸ் கண்டுபிடிங்க பாப்போம். மேம் எக்ஸர்சைஸ் இருக்குங்களா? மேம் அது வந்து ரூட் மேம். ரூட்ல இல்லாம மாடு வளரும். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மாங்காய் வந்து பழம், உருளைக்கிழங்கு என்ன ரூட் மேம். நெக்ஸ்ட் மேம் அதே ரெண்டாவது ஒண்ணுக்கு 6 ஓஸ்டர்ஸ். செகண்ட் ஒன் 6 வாஸ்டர்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஒன் மேம் தொடர் வண்டினா ட்ரெயின்ல வந்து பேசஞ்சர் போறாங்க, விமானத்துல யார் போவாங்க? விமான பயணி. பேசஞ்சர் தானே சொல்லிருக்காங்க. அப்ப அதுல உள்ள மேம் தேர்ட் ஒன்னுக்கு ஃப்ளோர் மேம். மேம் தேர்ட் வந்து நல்ல கெட்ட ஆப்போசிட். அப்ப கூரை. கூரைனா அப்ப ஃப்ளோர் தரை. ஃப்ளோர் தரை. வெரி குட். ரூஃப்னா மேல தரைனா கீழே. தண்ணீர் நான் பனிக்கட்டி. நீராவி பாயில். வெப்பம் மேம். வெப்பம். நீராவினா பாயிலிங் மேம். நீராவினா பாயிலா? மேம் வெப்பம். தண்ணீர் குளிர்ந்துச்சுன்னா தண்ணிய வந்து நம்ம வந்து குளிர வச்சோம்னா ஐஸ் கட்டி ஆயிரும். அதே மாதிரி அது அப்ப வந்து நீராவியையும் குளிர வச்சா என்னவா வரும்? அத ஹீட் பண்ணலப்பா. ஒரே ரிலேஷன்ஷிப் தான் ரெண்டுத்துக்கு இருக்கணும். தண்ணியை குளிர வச்சுட்டாங்க பனிக்கட்டி. அப்ப நீராவியையும் குளிரதான் வைக்கணும். வாட்டர். அடுத்து ஏஇ ஜிகே எம்கியூ. அதுக்கப்புறம் என்ன?
ஏக்கும் ஈக்கும் என்ன இருக்கு? மேம் 3 words மேம். 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஜிக்கும் கேக்கும் 6 letters ஐ ஜே 1 லெட்டர் விட்டுருக்காங்க. 4 letters. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் எஃப் விட்டுட்டு ஜி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கியூக்கு அப்புறம் கியூ ஆர் ஆர் விட்டுட்டு எஸ் எடுத்துக்கிறாங்க. எஸ் அப்புறம் 3 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணுங்க. Third option TX. டபிள்யூ எஸ் டபிள்யூ எஸ் திரும்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு ஈக்கும் என்னன்னா ஏக்கு அப்புறம் பி சி டி 3 விட்டுட்டு இ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் 1 லெட்டர் விட்டு ஜி ஜிக்கு அப்புறம் 3 லெட்டர் வேணும். ஜினா ஹெச் ஐ ஜே. அதேதான் இங்க எம்கியூக்கும் வரும். எம்க்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டாங்க. அப்புறம் கியூக்கு அப்புறம் 1 லெட்டர் வேணும். கியூக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ் மேம். கியூக்கு அப்புறம் ஆர் விட்டுட்டு எஸ் எடுத்துக்கணும். எஸ்ல இருந்து 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணுங்க. டி யூ பி. அப்புறம் என்ன வரும்? டபிள்யூ. டபிள்யூ மேம். எஸ் டபிள்யூ. ஓகே புரிஞ்சுச்சா? எஸ் மேம். Yes. Yes ma'am. பாக்கிலாம் நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். Okay, இது வந்து இப்ப சொல்லி தந்துடுறேன். 10 வரைக்கும் சொல்லி தரேன். பேலன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுறீங்களா? எஸ் மேம். இப்ப 6 சம் பாருங்க. 37 50. இப்ப நடுவுல கொஸ்டின் மார்க் 82. 37க்கும் 50க்கும் என்ன உங்களுக்கு இருக்கு? Ma'am 13 difference ma'am. அதாவது இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 6 ஓட ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன? 6 squared 36 ma'am. 36 plus 1 37. 37. ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அப்ப நெக்ஸ்ட் அதுதான் 7 ஓட ஸ்கொயர்ட் வந்துட்டு 49 ma'am. 49 plus 1 50. அப்போ 8 ஓட அப்ப ஸ்கொயர் நம்ம வந்து 64 plus 1 65 ma'am. 60. 9 ஓட ஸ்கொயர் 81 plus 1 81. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் plus 1 9 ஸ்கொயர் plus 1. Okay ma'am. அப்புறமா பேசுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் 7th சம். Ma'am 2 ஓட ஸ்கொயர் Square root 4 ma'am plus 1 5 ma'am. இல்லப்பா 5 16 இருக்கு. இந்த 7 என்ன வரும்? 5 minus 4 பா 4 ஓட ஸ்கொயர் 8. அப்ப 7 minus 1 6 வரும். 6 ஓட ஸ்கொயர் 36 வந்தா 36. அப்ப நம்ம வேற எதை பண்ணிருக்காங்க? ஓ 5 ஓட 1 மைனஸ் பண்ணா 4 ஓட ஸ்கொயர் 16 அந்த மாதிரியா மேம்? எதிர்பார்க்கிறதோ இல்லையோ கந்த புரிந்து அஞ்சுக்கிட்டே அவர் எதிர்பார்த்து இருந்தாலும் வேற ஏதோ பண்ணிருக்காங்க. 5 into 3 15. 15 plus 1 16. அதே தான் இங்க பண்ணனும். 7 into 3 21 ma'am. அப்ப 21 plus 1 22 ma'am. அடுத்து நீங்களே கண்டுபிடிங்க. 8 Ma'am 16 ma'am. Ma'am 16 ma'am. Ma'am 16 ma'am. 8 ma'am. 16 ma'am. B. B ஓட நம்பர் என்ன? 2வா? மேம் B ஓட 2 ஓட ஸ்கொயர் 4 மேம். 2 ma'am. B ஓட வந்து 4 ma'am. 4 5 பண்ணிட்டோம். 4 4 is 16. B ஓடது 4 ma'am.
அடுத்தது கண்டுபிடிங்க 9th. அப்பப்போ எகிரி விழுகிறாரு இதனால அது என்ன பண்ண முடியும்? அது என்ன 2 சீரியஸ் ரேட் சொல்லுங்க அப்ப அவருக்கு சம்பளம் அதிகமா இருக்குல்ல. நாங்க அப்ப நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க சும்மா அப்ரிஷியேட் பண்ணுங்க தவிர நீங்க சைடுல பயங்கர பிஸ்டான்னு சொல்லுங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. நான் எங்க வைப்பா அது சொல்லிட்டு ஆமாமா உங்களுக்கு தெரியுது. நீங்க சும்மாவே வைப்ப தலைமையில வச்சிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி சொன்னா அந்த ஆளு புரிஞ்சுருவாங்க. பேப்பட்டாலும் புரிஞ்சுருவாங்க. அதனால லிங்காயத்து இதெல்லாம் ஈகோ எல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் ஓடிட்டா கண்டுபிடிக்காது. 23 மேம். 9th 23 முதலாவது f divided by எஸ் மேம். f ஓட நம்பர் என்ன? 6. 6 divided by 2. Ma'am, 4 Divided by 3. 6 divided by 3 2 15 ma'am answer. 25 8 ma'am. 25 இல்ல. x வந்து 24 8 ma'am 4 ma'am. Ma'am 4. 3 ma'am. 24 by 8 3 தான் ஆன்சர். டிவைட் பண்ணிட்டாங்க. இதோட அடுத்து 10th நம்ம என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். Miss, option 2. 10th க்கு 10th option 2. ஆப்ஷன் 2 எப்படின்னு சொல்லுங்க. சொல்யூஷன் மேம் வந்துட்டு ஏபிசி மேம் அந்த ஏ வந்துட்டு லாஸ்ட்ல போட்டிருக்காங்க மேம். செகண்ட் ஆப்ஷன் மேம் அப்புறம் டிஇஎஃப் மேம் அந்த டி வந்துட்டு லாஸ்டா போட்டுருக்காங்க மேம். ஃபோர்த் ஆப்ஷன் ஐ மேம் அந்த ஜி லாஸ்டா போட்டுருக்காங்க மேம். அப்ப வந்துட்டு ஜேகே செகண்ட் ஆப்ஷன் மேம். லாஸ்டா போடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் வெளியில போடுவாங்க மேம். செகண்ட் ஆப்ஷன் போடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வருங்க மேம். JIK fourth option. கரெக்ட் பா. fourth option. ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏதாவது இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு நம்பர். நீங்க தெரியாதுன்னு அவர் தெரியாது கொடுத்தாங்க. அப்படி ஏத்தினா நூறு பேர் ஒன்றே நட்சத்திரம் ஒன்றே ராசி. மேம் 11 ஆப்ஷன் 1. கடைசியிலே யாங்க போட்டா பரவாயில்ல. பார்த்தாச்சு. 24 இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்களா இல்ல எல்லாத்தையும் சொல்லிடவா? ரெக்கார்ட் பண்ணுங்க மேம். பண்றோம் மேம். மேம் ஒர்க் அவுட் பண்றேன் மேம். மேம் இந்த பிடிஎஃப் மேம் ஒர்க் அவுட் பண்றோம். நீங்களே ஒர்க் அவுட் பண்றீங்களா? அப்பதான் வந்து நீங்க எப்படி போடலாம்னு தெரியும். மேம் இந்த பிடிஎஃப் மட்டும் இது புக் நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். ஓகே மேம். மேம் அத திருப்பி அனுப்ப முடியுமா? புக் வந்து குரூப்ல நான் அனுப்பிச்சிட்டேன். இருக்கும் புக் ஓபன் பண்ணிக்கோங்க. அது புக் அப்படியே. ஓகே மேம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 10 வரைக்கும் பார்த்திருக்கோம். 11 12 13 14 15 அதாவது 17 வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க 18 பாருங்க நிறை கிலோகிராம். அதாவது இதோட என்ன கொடுத்திருக்காங்க? குப்பை அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கொடுத்திருக்காங்க. மேம் கேள்வி இது மேம் லிட்டர் அப்படிங்க. கல்வி ஃபோர்த் ஆப்ஷன் மேம். மேம் லென்த்ல மீட்டர் மேம். இதுக்கு வந்து மீட்டர் ஃபோர்த் ஆப்ஷன் மேம். எல்லாருமே கத்த வேண்டாம். ஒருத்தவங்க தான் மைக் ஆன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க காசநோய். அப்படின்னா நுரையீரல். காசநோய் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்னா நுரையீரலை அஃபெக்ட் பண்ணும். கேட்ராக்ட்னா எங்க வரும்? காசநோய்ங்கிறது நுரையீரல்ல வரும். கேட்ராக்ட்னா கேட்டராக்ட் எங்க வரும்? கண்ணுல வரும். அது கண் நோய்.
Ma'am, 2020 pilot, ma'am. Ma'am, 2020 pilot, ma'am. ஓட்டுநர், விமானினா பைலட். Pilot, ma'am. Pilot, ma'am. திருக்குறள், திருவள்ளுவர், சிலப்பதிகாரம். Samban. சிலப்பதிகாரம். கம்பர் மேம். கம்பர். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுமா? அடுத்த சாப்டர் போமா? இன்னைக்கு வந்து நம்ம 3 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். 3 பார்த்திருக்கோம். ஓகேவா? ஓகே மேம். இந்த 3ல பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நீங்க தான் போடணும். இப்ப 4வது அந்த புக்க மட்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்ப ஈஸியானது. இந்த 3 ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப 4th ஒன் பாருங்க. எழுத்து குறியீடு, அதாவது கோடிங் சொல்லுவாங்க. இது பேரு கோடிங். இப்ப கோடிங்ல பாத்தீங்கன்னா ஏபிசிடி டேபிள் நம்ம வந்து எழுதி இருப்போம். ஏபிசிடி டேபிள் நோட்ல எழுதி வச்சிருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், அதை எழுதி இருக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்ப இந்த கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீரிஸ் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஸ்கொயருக்கு எப்படி நம்பர் எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ் ஓட நம்பர் என்ன? 19, ma'am. எஸ் ஓட நம்பர் 19. ஆனா இங்க அவங்க என்ன எடுத்து வச்சிருக்காங்க? 19 தான் மேம். 19 எடுத்திருக்காங்க. வெரி குட். அடுத்தது Q ஓட நம்பர் 17 மேம். அப்ப நம்ம இதே மாதிரி தானே அதே கண்டுபிடிக்கணும். சோ இப்ப ரெக்டாங்கிளுக்கு வாங்க. R ஓட நம்பர் என்ன? 18 மேம். E ஓட நம்பர் 18. E ஓட நம்பர் 5. C ஓடது 3, C, ma'am. 20, A ஓடது 1, N ஓடது 14, G ஓடது 7, L ஓடது 12, E ஓடது 5, S ஓடது 19 மேம். 19. அப்ப அந்த நம்பர் அந்த எங்க இருக்கு அந்த ஆன்சர்? ஆன்சர் எங்க இருக்குது? அவங்க வந்து எஸ்க்கு நம்பர் எடுக்காம விட்டுட்டாங்க. அது 19 அங்க வர ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. ஈயோட நிறுத்திட்டாங்க. எஸ் மேம், ஆப்ஷன்ஸ் 19 எஸ்க்கானது இல்லைங்க மேம். அதனால அது இது பண்ணிருக்காங்க மேம், மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸசைஸ்ல பாருங்க, அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். இப்ப அதுல நம்பர் எடுத்திருக்காங்க, இதுல வந்து லெட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்திருக்காங்கங்கறத அதாவது ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்காங்க. என்னோடதுக்கு அப்புறம் O மேம். Nக்கு அப்புறம் O. அதான் நெக்ஸ்ட் Oக்கு அப்புறம் B மேம். அப்புறம் B. Gக்கு அப்புறம் H மேம். Uக்கு அப்புறம் Rக்கு அப்புறம் S. B மேம். Rக்கு அப்புறம் S மேம். அப்போ வந்து Eக்கு அப்புறம் C மேம். Eக்கு அப்புறம் S மேம். Nக்கு அப்புறம் O, Nக்கு அப்புறம் O மேம். Aக்கு அப்புறம் B, அப்புறம் B, அப்புறம் M, Uக்கு அப்புறம் B, Rக்கு அப்புறம் S, Uக்கு அப்புறம் B. மேம் செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன். Yes ma'am. வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இதுல நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இது கொடுத்துட்டாங்க, இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க வந்து எப்படி 2 கொடுத்துட்டு 3ஆவதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி 2 வேர்ட் கொடுத்துட்டோ 3 வேர்ட் கொடுத்துட்டோ இருந்தா அந்த கோட்குள்ளதான் நமக்கு ஆன்சரே இருக்கும். நம்ம அந்த ஏபிசிடி டேபிளுக்கு போக வேண்டாம். இப்ப பாருங்க, இப்ப கோல்டு அப்படிங்கிறது ஹோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. கம் அப்படிங்கிறது டன் எடுத்திருக்காங்க. அப்ப சன்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்? இப்ப இத பாருங்க, கோல்டுக்கு ஹோம்னா ஜிக்கு அப்புறம் ஹெச், ஓ அப்படியே எடுத்திருக்காங்க. எல்க்கு அடுத்த லெட்டர் எம், டிக்கு அடுத்த லெட்டர் இ. எஸ் மேம். அதேதான் நம்ம இங்க சன்ஸ்க்கு பண்ணணும்.
எஸ் மேம் க்கு S அடுத்த அப்புறம் லெட்டர் R எஸ் க்கு அடுத்து டி S க்கு அப்புறம் T அடுத்த லெட்டர் டி ஓவை அப்படியே எடுத்துக்கணும் இப்ப எடுத்தாங்க மேம். O S க்கு எஸ் க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் டி அப்ப ஆன்சர் மேம் செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ் மேக் அப்படின்னு மாத்திட்டாங்க. நியரர் அப்படிங்கிறது ஆண்ட்ரர் அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க இதுல மேம் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஒரே மாதிரியும் அடுத்த 3 லெட்டர்ஸ் மாத்திருக்காங்க மேம். அடுத்த 3 செகண்ட் லெட்டர் ஒன் வந்து லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் சேமாவும் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மாத்திருக்காங்க மேம். மேம் அப்ப அடுத்ததுக்கு என்ன பண்ணணும் நம்ம மேம் ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சிட்டு ஃபர்ஸ்ட் 4 அப்படியே வச்சிட்டு அடுத்த 4 வந்து மாத்தணும் மேம். NOIT மாத்தணும் மேம். மேம் fourth option. வெரி குட் fourth option. அடுத்தது பாருங்க எஜுகேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷனை நோய்டா கியூட் அப்படின்னு மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. அது அப்படியே தலையில போட்டிருக்காங்க. தலைகீழ ஃபோர்த் ஆப்ஷன் மேம். மேம் ஃபோர்த் ஆப்ஷன் மேம். fourth option. மேம் ஃபோர்த் ஆப்ஷன். fourth option. வெரி குட். அடுத்தது BIDங்கிறது 15 FIGங்கிறது 22 னா பிக்ங்கிறது எப்படி அப்ப பிட் B வந்துட்டு 2 மேம் 2 மேம் I வந்து 6 மேம் D வந்து 4 மேம். இதெல்லாம் பிளஸ் மொத்தத்தை ஆட் பண்ணனும் மேம். I வந்து 6 வரும் I 9 வராது. எஸ் மேம். I பாருங்க 9. எஸ் மேம். அப்ப 15 அதே மாதிரி தான் பிக் F ஓடது I ஓடது G ஓடது கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா 22. சோ அதே மாதிரி தான் B ஓடது என்ன 2 plus 11 plus 7 மேம் 18. 18. வெரி குட் 18 அடுத்தது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஜீப்ராக்கு ரிவர்ஸ்ல எழுதி இருக்காங்க மேம். ரிவர்ஸ் லெட்டர் எழுதிருக்காங்க. மூல்ஸ்க்கு ரிவர்ஸ் எடுத்துருக்காங்க. அப்ப ராபிட்க்கு நம்ம ரிவர்ஸ் தான் எடுக்கணும். சோ ரிவர்ஸ் நம்பர் என்ன 6 மேம். மேம் fourth option தான் மேம். மேம் fourth option மேம். ஃபோர்த் ஆப்ஷன் மேம். மேம் இல்ல தேர்ட் ஆப்ஷன் மேம். நீங்க ரிவர்ஸ் நம்பர் எடுக்கணும். எஸ் மேம். தேர்ட் ஆப்ஷன் அப்பனா ஃபர்ஸ்ட் ஆரோட ரிவர்ஸ் மேல டேபிள் இருக்கா இல்ல ஆரோட ரிவர்ஸ் நம்பர் என்ன 9. எஸ் மேம் 9 தான் மேம். அப்ப எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் எடுங்க. A க்கு ரிவர்ஸ் என்ன 26 9 26 B ஓட ரிவர்ஸ் நம்பர் 25 வரணும் மேம். 9 26 25 25 18 7. மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் மேம். 7th சம் மேம் வாய்ஸ் கிளியரா கேட்கல மேம். நான் பேசவே 7th சம் சொல்லுங்க. மேம் ஃபோர்த் ஆப்ஷன் காட்டுங்க மேம். செவன்த் வந்து ABCD வந்து 98 இருக்கு. அடுத்து மேம் ஃபோர்த் ஆப்ஷன் தெரியல மேம். 72. 72 மேம் ஆன்சர் வரும். இப்ப எப்படி ABCD கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 98 வரும். நோ மேம் இன்டு பண்ணுங்க மேம். இங்க பாருங்க ரிவர்ஸ் நம்பரை கூட்டிருக்காங்க. எஸ் மேம். அப்ப வந்துருச்சு ஆன்சர். ரிவர்ஸ் நம்பரை கூட்டணும். அப்ப எஸ் மேம். ரிவர்ஸ் நம்பர் கூட்டணும். ஆன்சர் 75. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து 8th சம் மேம்
ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன்ல வந்துட்டு ஓக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க மேம். முன்னாடி நம்பர் யூக்கு அடுத்த நம்பர் மேம். அடுத்து யூக்கு அப்புறம் வி ஒன்னு விட்டுட்டு அப்புறம் W போட்டிருக்காங்க மேம். எஸ்க்கு அப்புறம் டி யூ ரெண்டு விட்டுட்டு அப்புறமா வி போட்டிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் இ எஃப் ஜி ஹச் 3 லெட்டர் விட்டு அப்புறமா போட்டிருக்காங்க மேம். அதேதான் இங்கேயும். அப்ப ஆர் அப்படியே வரும் மேம். ஓ பி பி வரும் மேம். என் ஓ மேம் பி வரும் மேம். அடுத்து ஓக்கு ஒரு லெட்டர் விடணும். ஓ பி கியூ. அடுத்து W வரும் மேம். எம் ஓ பி. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வருங்க மேம். என் ஓ பி. எஸ்க்கு அப்புறம் டி யூ பி டபிள்யூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். அடுத்து அதேதான். ரெக்டாங்கிள்னா நெக்ஸ்ட் லெட்டர் ஒரு வந்து டைரக்ட் லெட்டர், இன்னொன்னு ரிவர்ஸ் லெட்டர். ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ், இக்கு முன்னாடி டி, சிக்கு அடுத்து டி, டிக்கு முன்னாடி எஸ். இதாவது ஒரு ரிவர்ஸ் லெட்டர் ஒரு முன்னாடி வருது. அதேதான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிக்கு வந்து டிக்கு அடுத்த லெட்டர் என்ன எஸ், டிக்கு அடுத்த லெட்டர் என்ன யூ, ஆருக்கு முன்னாடி கியூ கியூ. அப்புறம் ஐக்கு அடுத்து ஜே, ஜே, ஏக்கு முன்னாடி இசட், என்க்கு அடுத்த லெட்டர் ஓ, ஜிக்கு முன்னாடி லெட்டர் எஃப், எல்க்கு அடுத்த லெட்டர் எம், ஈக்கு முன்னாடி லெட்டர் டி. ஃபோர்த் ஆப்ஷன் மேம். ஃபோர்த் ஆப்ஷன் மேம். அவ்வளவுதான். ஓடியே போயிருக்கு. இப்ப வந்து மொத்தமா நம்ம இப்ப 4 இது பார்த்திருக்கோமா? 4 சாப்டர் பார்த்துட்டோம். அடுத்தது நம்பர் வச்சு போட்டுருக்காங்க. லாயர்னா அதோட நம்பர். அப்ப ஜட்ஜுக்கும் ஜேவோட நம்பர் என்ன, யூவோடது, டியோடது, ஜியோடது, இயோடது. அந்தந்த நம்பரை டைரக்டா எடுத்து எழுதிருக்காங்க. இல்ல மேம். மேம் எல்லோடது 12 தான மேம், பட் 15 போட்டுருக்காங்கல்ல. மேல போய் டேபிள்ல பாருங்க. 2 டேபிள்ல கரெக்ட்டா பாருங்க. எஸ் மேம், எல்லோடது 12 தான் மேம். 15 ரிவர்ஸ் நம்பர். ஓகே மேம். டைரக்ட் நம்பர் வரலன்னா அடுத்து ரிவர்ஸ் தான் நீங்க பார்க்கணும். எல்லோடது ரிவர்ஸ் நம்பர் 16, ஏவோடது 26, டபிள்யூவோடது 4, ஓவோடது 2, ஈயோடது 22, ஆரோடது அதேதான் ரிவர்ஸ் நம்பர் எடுக்கணும். நீங்க டைரக்ட் நம்பர் போடுங்க, அது வரல அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் தான் எடுக்கணும். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் நம்பர் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலைனா ரிவர்ஸ் நம்பர் எடுத்து பாருங்க. அது கரெக்டா இல்லனா ரிவர்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். ஓகே மேம். அவ்வளவுதான். இது மொத்தம் 4 சாப்டர் போதும். ஒரே மொத்தமா பாத்தீங்கன்னா குழம்பிடும். இப்ப இதுல இருக்க மித்த கணக்கு 5 கணக்கு இருக்கா? எஸ் மேம். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு குரூப்ல போட்டு விடுங்க. மேம் எனக்கு அந்த புக்கை மட்டும் திருப்பி அனுப்ப முடியுமா மேம்? புக் நான் ரீசன் பண்ணிடுறேன், குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ மேம். வேற எதுவும் டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, அப்ப லெஃப்ட் ஆயிடுங்க. நோ மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். Thank you ma'am. Thank you ma'am. Okay. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. தெரியல. வரேன்.
இந்த பொண்ணு வீடியோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சிருக்க. தமிழ் ஐடியில இருக்கு. ஓகே மேம். உங்க சேஃப்டிக்கு தான் வீடியோ ஆன் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கு. இங்க யார் முகமே தெரியல பாருங்க. எல்லாம் லெஃப்ட் ஆகுங்க.